தப்பான அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ யூஸ் பண்ணி காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா பேனிக் ஆகாதீங்க. அவங்களை கெஞ்சவும் வேண்டாம். நான் சொல்றதை நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட யூபிஐ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, ஹிஸ்டரியில இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் இஷ்யூ இல்லைன்னா நீட் ஹெல்ப் கிளிக் பண்ணிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இமீடியட்லி ரைஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் இந்த ஆப்ஷன் அங்கே இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா உங்க பேங்க்கையும் கான்டாக்ட் பண்ணலாம். அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை கொடுத்துட்டு இது ஒரு ராங் டிரான்ஸ்ஃபர் டிஸ்பியூட் அப்படின்னு ஃபைல் பண்ண சொல்லுங்க. உங்களோட பேங்க் உங்களோட கம்ப்ளைண்ட்டை என்பிசிஐக்கு எஸ்கலேட் பண்ணுவாங்க. அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நம்மளோட யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸை கவர்ன் பண்ற ஒரு கவர்னிங் பாடி இது. நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு இப்படிலாம் போக வேண்டாம் அப்படின்னா டைரக்டா www.npca.org.in போயிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை டைரக்டாவும் ஃபைல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட பேங்க் 30 நாளையும் உங்களோட கம்ப்ளைண்ட்டை இக்னோர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க ஆர்பிஐ ஆம்பட்ஸ்மேனுக்கு உங்களோட கம்ப்ளைண்ட்டை எஸ்கலேட் பண்ணலாம். cms.rbi.org.in போயிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த டிரான்சாக்ஷன் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மாத்தி ஒருத்தவங்களுக்கு காசு அனுப்பிட்டீங்க அப்படின்னா பேனிக் ஆகாம இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரீலை சேவ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.